കമേഴ്ഷ്യൽ ആയിട്ടുള്ള അല്ലെങ്കിൽ ആക്ഷൻ ഓറിയന്റഡ് ആയിട്ടുള്ള സിനിമകളുടെയൊക്കെ ഭാഗമായിട്ടാണ് ബ്രോയെ കണ്ടിട്ടുള്ളത്. ഇതിലേക്ക് വരുമ്പം ശരി ഗ്രൗണ്ടഡ് ആയിട്ടുള്ള അല്ലെങ്കിൽ ഫീൽ ഗുഡ് ആയിട്ടുള്ള ഒരു ഫിലിമാണ്. അപ്പം ക്യാരക്ടറും ഈ പറയുന്ന പോലെ അത്തരത്തിലൊരു ചേഞ്ച് ആക്ടിങ്ങിൽ കൊണ്ടുവരണം എന്ന് കരുതിയിട്ടാണോ കമ്മിറ്റഡ് ആയത്, അതോ മലയാളം സിനിമയിൽ അഭിനയിക്കണം എന്നുള്ള രീതിയിലാണോ? சார், உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பார்த்தா ரொம்ப ரோவா അല്ലെങ്കിൽ ആക്ഷൻ ഓറിയന്റഡ് ആയിട്ടുള്ള ഫിലിം தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதில் வரும்போது சின்னதாக അല്ലെങ്കിൽ ஒரு கிரவுண்டட் ஆன ஒரு ஃபிலிம் தான் இது, ஃபீல் குட் ஆன ஒரு ஃபிலிம். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிங்கில் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரோலை ட்ரை பண்ணணும், அந்த ஒரு இதில் செய்த ஒர்க்கான இது ஒரு உங்களுக்கு மலையாளத்தில் ஆக்ட் பண்ணணும் எந்த ஆசையில் பண்ண படமான? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டர் புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ கேட்கும்போதே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ வந்து அது என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் டேரக்டர்கிட்ட தான் கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் என்னால் பண்ண முடியுமா, இல்லை நான் பண்ண அது கரெக்டாக இருக்குமா. ஏன்னா நம்ம ஒரு ஜோன்லேயே பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ அது நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது, நம்ம இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு அந்த தாட் வரவே வராது. ஸோ அவங்ககிட்டே நான் கேட்டேன், நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்கள் கான்ஃபிடென்ட்டானா நான் வரேன் அப்படின்னேன். ஸோ அவங்க வந்து இல்லை எனக்கு நீங்கள் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது, பண்ணால் புதுசாக இருக்கும்னு ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது அந்த புதுசு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணேன். അതുമേ ഇപ്പം മലയാളത്തിൽ കുറേ ഗ്യാപ്പിന് ശേഷമാണ് അഭിനയിക്കുന്നത്. അപ്പം എന്തുകൊണ്ടാണ് ഈ ഗ്യാപ്പ് വന്നത്, അതോ അല്ലെങ്കിൽ ഈ പറയുന്ന പോലെ ചിന്ന ചിന്ന ആശയം കമ്മിറ്റ് ചെയ്യാനുള്ള റീസൺ എന്താണ്? What made the gap in between Malayalam film industry, and also what made you to commit this film? What made me come வந்து இந்த மாதிரி ரோல் ஆஃபர் ஆச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் வந்து இது வந்து லாங்குவேஜ்க்கு பியாண்ட். இது தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி அப்படி கிடையாது. இந்த ரோல் அண்ட் இவ்வளோ அமேசிங்கான பீப்புள் கூட வந்திருக்காங்க. இந்த ரோல்காக நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம். தட் மேட் மீ கம் பேக். நான் மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு திரும்பி திரும்பி வரல, இந்த ப்ரொஜெக்டை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் வந்தேன். அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்த அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆடியன்ஸ், மீடியா எல்லாருமே என்னை ஞாபகம் வச்சுருக்காங்க, ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க. இங்கே வந்த அப்புறம் எனக்கு இவ்வளோ வருஷம் கேப்க்கு அப்புறம் நம்ம வரோம், அந்த ஃபீலிங் எனக்கு இப்போ தான் தெரியுது. அண்ட் அந்த ஃபீலிங் இவ்வளோ கேப்க்கு அப்புறம் வந்த அப்புறமும் என்னை எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இப்படி என்னை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படம் என்னோட ஆடியன்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கேப்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டோன்னா அது ஓகே, அப்படிதான் நடந்தது. பட் கேப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி என்னோட பேரில் இங்கே வருதுன்னா அது ஒரு பெரிய பெருமையான விஷயம் எனக்கு.